உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கில் பஸ் மீது ரயில் மோதிய விபத்தில் 37 பேர் பரிதாபமாக பலியாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவிலிருந்து பீகாரில் உள்ள சப்ராவுக்கு சப்ரா மதுரா எக்ஸ்பிரஸ் ரயில் புதன்கிழமை இரவு புறப்பட்டது. இந்த ரயில் அதிகாலை 2 மணிக்கு கன்சிராம் நகர் மாவட்டத்தில் உள்ள ஆளில்லா ரயில்வே அருகில் வந்தது. அப்போது திருமண கோஷ்டியை ஏற்றி வந்த பஸ் ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்றபோது பஸ் மீது ரயில் பயங்கரமாக மோதியது. இதில் பஸ் சுக்குநூறானது. இந்த பயங்கர விபத்தில் 37 பேர் பலியாகினர், 29 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த பயங்கர விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது. घटना में मौत हुई है और 29 लोग 29 लोग घायल हुए। जनरल मैनेजर नॉर्दर्न रेलवे श्री KBL मित्तल साहब वो साइट पे पहुंच चुके हैं और इस वक्त अस्पताल में मरीजों को घायल लोगों को देख रहे हैं, विजिट कर रहे हैं। जैसे कि हमने सुबह बताया था कि चेयरमैन रेलवे बोर्ड और रेल राज्य मंत्री श्री मुनियप्पा जी ये लोग भी स्पॉट के लिए रवाना हुए हैं। उम्मीद है कि लगभग 1:30 बजे के आसपास वो भी स्पॉट पर पहुंच जाएंगे। कमिश्नर रेलवे सेफ्टी लेवल की इसमें इंक्वायरी ऑर्डर की गई है। नाम बता दीजिए। और जो लखनऊ सर्किल के श्री वाजपेयी जी इसकी जांच करेंगे और तब सारी बातों का खुलासा होता है। बड़ी गहन जांच होती है और उच्च स्तर की बड़ी इंडिपेंडेंट जांच है वो। लेकिन जो प्रथम दृष्टया लगता है वो तो जो रोड यूज़र है, मतलब जो बस को चलाने वाला है, उसने उतना देर रुका नहीं, उतना उसने सावधानी और सतर्कता नहीं दिखाई कि जब अप्रोचिंग ट्रेन है तो ट्रैक क्लियर होने के बाद ही क्रॉस करे। उसने क्रॉस करने में कुछ जल्दबाजी दिखाई, कुछ नेग्लिजेंस दिखाया, थोड़ी सी केयरलेसनेस हुई। இந்த கோர விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். அதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டார்.